அவளுக்கு நித்யா தீபாக்கானா அவளுக்கு கம்ஃபர்ட். நான் அழுதேன் அந்த சீன்ல. அழும்போது அவ என்ன பார்த்து என் கன்னத்தை இப்படி டச் பண்ணி மூஞ்சி திருப்பி பாப்பா. இப்படியெல்லாம் என் முடியெல்லாம் பின்னாடி போட்டு இப்படியெல்லாம் பண்ணா. இந்த குழந்தை வந்து சார் மடியில இருக்கும்போது அதுக்கு தூக்கம் வரணும். அந்த கண்ணை திறந்து மூடி அந்த ஃபீலிங் கொடுக்கணும். ஏதோ திடீர்னு தூங்குறதில்ல. ஏன்னா அது அப்படியே நல்லா முடிச்சு பார்க்கணும். எல்லாரையுமே உருட்ட பார்க்கும். அப்பான்னு கூப்பிடணும், அம்மானு கூப்பிடணும். அது எல்லாமே ஸ்கிரிப்ட்ல கேட்கும்போது நமக்கு இதெல்லாம் எப்படி சாத்தியம் தானே இருக்கும். எந்த நம்பிக்கையில் இவங்க எனக்குலாம் என்ன எந்த நம்பிக்கையில் இவங்க இதெல்லாம் எழுதுறாங்க, எப்படி எடுக்க போறாங்க. நம்ம யாரும் தப்புன்னு போகவே இல்லை. நம்ம எல்லாரும் கேரவான் போய் சேஞ்ச் எல்லாம் பண்ணி திருப்பி வந்து உட்கார்ந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசி யாருக்கும் பிடிக்கல, யாருக்கும் மனசே வரல. She want to become a pilot. She want to become a pilot. என்ன ஒரு ரிசர்ச்ல என்ன ஒரு ரிசர்ச் உங்களுக்கு போட்டு ஒரு கவிதை சொல்லிருக்காங்க. ஒரு சீன் இங்க எடுத்துடலாமா? என்ன சீன் அது நான் எழுதுறேன். போ. அப்படியே எடுக்க மாட்டேன். நீங்க சும்மா மாண்டேஜ் எடுப்பேன். செட்ல இவர் வந்து ஆகாச வீரனுக்கு நிறைய ஃபேவரா இருந்தாரா? ஐ மீன் ரொம்ப வந்து பாசமா இருந்தாரா இல்ல பேரரசி கிட்ட பாசமா இருந்தாரா? சத்யஜோதி டி தியாகராஜன் ப்ரொடக்ஷன். That's very true. Correct. சத்யஜோதி டி தியாகராஜன் போட்டுருக்காங்களா? போட்டிருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு தான் இல்லையா, எங்களுக்கு இல்லவே இல்லை, சுத்தமா இல்லை. ஒருவேளை நாங்க அவங்களுக்கு அங்காளி பங்காளியாவ சொந்தக்காரங்களா இருந்தா கூட அவர் இதுதான் செய்வாப்புல. அவர் பையன் நடிச்சிருக்காப்புல, ஸ்டீன் சொல்லிட்டு 2வது பையன் நடிச்சிருக்கான். அவனுக்கு இதே நிலைமை தான். அப்படியா சார்? அவனுக்கு இதே இல்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முதலாளி தாங்க. இல்ல இல்ல ஓகே, அதுதான் உண்மை. அதுதான் சொல்றது. என்னன்னா டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, மணியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பண்ணுவேன். அது ப்ரொடியூசருக்கு ஃபர்ஸ்ட் இது. நான் வந்து அது ரொம்ப ஆனா 2 பேரையுமே வந்து 50-50 தான் பார்த்துட்டு. உண்மையா இல்லையா? இல்லைங்க, உண்மைதானே. இல்லை 50-50 இல்லைன்னு சொல்ல வரேன் நான். நீங்க வந்து எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டு ஊருக்கு மத்தியில இல்லைங்க, இது வந்து அவர் சொல்லி வேற கூட்டிட்டு வரணும். நான் பார்த்து அடிங்க, மரியாதையா நடத்துனேன்னு சொல்லுங்க. அந்த மாதிரிலாம் உண்மை கிடையாது. இது அஸ்டினேட்டருக்கு எல்லாரும் தெரியும். இதெல்லாம் இது மாதிரிதான் அந்த கோயில் சீன்ல மாதிரி. பேரரசி உன்னை நான் நல்லா பாத்துக்கலாடி, உன்னை நல்லா பாத்துக்கலாம் மாதிரி தான் உங்க 2 பேரை பார்த்து கேட்கணும். பேரரசி உன்னை நல்லா பாத்துக்கல, ஆகாசம் உன்னை நல்லா பாத்துக்கலன்னா அதான் இல்லன்னு சொல்லிட்டாங்களே. சரி போங்க. ஓகே சார், இந்த படமே வந்து இவங்களோட காம்பினேஷன் இங்கே வந்து ஜாலியா இருக்கும் போது செட்ல இன்னும் கலகலப்பா இருக்கணும். நிறைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. படமே வந்து ரோம் காம் ஃபீல்ல இருக்கும் போது நிறைய காமெடி சீன்ஸும் இருக்கும். நீங்க எல்லாரும் ரசிச்சு சிரிச்சு பண்ண ஒரு சீன் ஏதாவது ஞாபகத்துல ஷேர் பண்ண முடியுமா? ஒரு சீன் சொல்ல முடியாதுங்க, அது ஒவ்வொரு சீனுமே எல்லாமே அப்படிதான் இருந்தது. இது வந்து ஒருவேளை இந்த படம் இப்ப நாங்க நடிக்கலன்னா வேற யாரும் நடிச்சுதாங்க இந்த படத்தை பத்தி பேசுறது நிறைய இருக்கு. உண்மையாவே அவ்வளவு இருக்கு. எல்லா கேரக்டர்ஸ் தீபாக்கா இருந்து, சரவணன் சார்ல இருந்து, அந்த யோகி பாபு சார், அந்த செம்மன் வினோத் சார், யோகி பாபு, அப்புறம் அங்க முக்கியமான ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வச்சிருக்காங்க. ஓகே, அவங்க வந்து அவங்க பேரையும் கொடுத்து படத்துக்குள்ள வந்திருக்காங்க. அவங்க பேர் மகிழினி. குட்டி பாப்பா. ஆக்சுவலா கதையில இருந்தது பையன், கதை படித்தது பையன். அவ வந்ததுனாலதான் அது பெண் குழந்தை இருந்துச்சு. படத்துல பெரிய சர்ப்ரைஸ்னா மகிழினிக்கு ஒரு டயலாக் எழுதி, மகிழினி அந்த டயலாக பேசி அது டப்பிங் எடுத்துருக்கோம். நடுவுல அது டயலாக் அவங்களே எழுதிட்டாங்க. அவங்க பேசுறதா டயலாக். நான் டயலாக்லாம் எழுத முடியாது. அதுக்கு டப்பிங் நடந்த கதைலாம் செம்ம. ஒரு சீன் வந்து நித்யா பேசிட்டு இருக்கும்போது அவளுக்கு நித்யா ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த பாப்பாக்கு வந்தோன்னு ஒட்டிப்பாங்க. நித்யா கூடயும் தீபாக்கா கூடயும் நல்லா ஒட்டிப்பாங்க. அவங்கள பயமுறுத்துறதா என்ன யூஸ் பண்ணுவாங்க. அவங்க அப்பா கிட்ட, நிஜ அப்பா கிட்ட போனோம்னா என்கிட்ட வரியா அப்படின்னு கேட்டோன்னா பயந்து திரும்பி அவங்ககிட்ட போயிடுவாங்க. நான் தூக்கிக்கிறேன்னா பயந்து அவங்ககிட்ட போயிடுவா. ஸோ ஒரு சீன்ல வந்து நித்யா வந்து ஒரு விஷயத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களும் கான்வர்சேஷன் பேச ஆரம்பிச்சாங்க திடீர்னு. அது ரொம்ப அழகா ஷூட் நடுவுல she was growing up, நம்ம ஒரு 2-3 months ஆச்சு. அப்போ அவ சடனா பேச ஆரம்பிச்சிட்டா. ஸோ பசங்க அந்த ஜஸ்ட் பேச ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கும்ல. ஸோ நான் பேசும்போது அவ வந்து என் எக்ஸ்பிரஷன் எல்லாம் பார்த்துட்டு அதே அவ ரிப்பீட் பண்றா. ஸோ அவன் ஏன் ரிப்பீட் பண்ணல, ஏன் அவளும் பேசுறா. ஸோ அவளோட பேர் வந்து மேட்ச் பண்ணிருக்கோம். மகிழினி பேர் நல்லா இருந்து. அவங்க அப்பா அம்மா ஆக்சுவலா
அது அது வேற ஒன்று இருக்கும். அவங்க அப்பா கூடயே இருப்பார். ஒரு ஆமா. ஷார்ட்டுக்கு போன ஒரு ஸ்டேஜ் மேலே என்ன ஆச்சுன்னா அவள் அடாப்ட் ஆகிட்டான். ஓகே, ஷார்ட் வரைக்கும் தான் இவனுக்கு வந்து எங்கள் அப்பா கிட்ட இருந்து என்ன பிரிப்பாங்க இல்லையா. ஷார்ட் முடிச்சு அது ஷார்ட் வரைக்கும் பக்கத்தில் இருப்பாரு, கொடுத்துருவாரு. ஆக்ஷன் சொன்னா தாங்க நடிப்பா, அது வரைக்கும் அவன் பண்ணிட்டே இருப்பா, ஆனா அவன் பண்ணிடுவா. ஷார்ட் முடிஞ்ச உடனே அப்பான்னா சிரிச்சிருவா, அவங்க அப்பா பார்த்தா சிரிச்சிருவா. ஆனால் அவளுக்கு ஒரு ஸ்டேஜ் தெரிஞ்சு வச்சு அந்த ஷார்ட் பண்ணக்கூடிய ஒரு நிமிஷம் 30 செகண்ட்ஸ் மட்டும்தான் இவங்க கூட இருக்கணும். ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஒரு 2-3 நாளைக்கு வந்து என்கிட்ட கொஞ்ச நேரம் இருக்கணும், அந்த ரோஹன் கிட்ட கொஞ்ச நேரம் இருக்கணும். அவளுக்கு நித்யா தீபாக்கானா அவளுக்கு கம்ஃபர்ட், ஜாலி தான். எங்க கூட இருக்கிறனா அவளுக்கு கம்ஃபர்ட். அந்த கிளைமேக்ஸ் சீன்ல ஆக்சுவலா கிளைமேக்ஸ்ல ஃபுல் டைம் அவ வந்து என் கையில இல்ல, அவ என் கையில வரமாட்டா. நான் வந்து ஸோ யூஸ்வலா நான் தான் பிடிச்சிப்பேன். ஆனா அந்த ஒரு 20-25 டேஸ் அவ என் கையில இல்ல, வேற இதுல இருந்தா. ஃபைனலா கிளைமேக்ஸ் சீன்ல என் கையில வரும்போது எடுத்துட்டு அந்த சீன் வந்து கொஞ்சம் இமோஷ்னலா இருக்கும். நான் அழுதேன். அழும்போது அவ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அந்த ஃபீலிங் ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவளை நிஜமா ஆஃப்டர் சோ மெனி டேஸ் நான் அவளை பிடிக்கிறேன். ஸோ அவளுக்கும் அது இருந்திருக்கும், பிகாஸ் ஷி வாஸ் இமோஷனல் வித் மீ. அதுக்கப்புறம் நான் அழுதேன் அந்த சீன்ல. அழும்போது அவ என்னை பார்த்து என் கன்னத்தை எப்படி டச் பண்ணி மூஞ்சி திருப்பி பாப்பா, இப்படியெல்லாம் என் முடியெல்லாம் பின்னாடி போட்டு இப்படியெல்லாம் பண்ணா. ஸோ நம்ம தட்டி கொடுப்போம்ல, ஏன் அழுக, அதை மூஞ்சிலே அவன் நேச்சுரலா பண்றா. அந்த ஒரு இமோஷனல் கனெக்ட் அந்த குழந்தைக்கு இருக்கு. ஷீ இஸ் an emotional child. ஸோ அது நம்மளுக்கு பயங்கரமா ஒரு அது ரொம்ப வந்து ஒரு சோல்ஃபுல்லான ஒரு மொமெண்ட் இல்ல, அந்த குழந்தைக்கு புரிஞ்சிருக்கு நீங்க அழறீங்க அழக்கூடாது. ஸோ நம்ம பண்ற சீன் எல்லாம் அவ நிஜம்னு நினைக்கிறா obviously, and she's thinking this இல்ல. is இப்போ all a part 2-3 டேக் போவோம்ல, ஒரு கட்டத்துக்கு மேல குழந்தை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடும், அம்மா அப்பா எங்க இருக்காங்கன்னு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடல. ஆனா இவங்க ஒவ்வொரு தடவை பர்ஃபார்ம் பண்ணும்போது 2 பேரும் அப்படியே ஃபீல் பண்ணி பார்ப்போம், ஏப்பா அம்மாவை அப்படி திட்டுற அப்படிங்கிற மாதிரி அவரை பார்க்கும். இவங்க திட்டும் போது ஏன் அப்பாவை திட்டுறான்னு இவங்க பார்க்கும். இது உண்மையாவே இவங்க 3 பேரும் கணவன் மனைவி, இவங்களுடைய குழந்தை மாதிரியே அது அப்படியே. இந்த ஸ்கிரிப்ட்ல எது சொல்லும் போது இந்த சமயத்துல குழந்தை தூங்குதுன்னு எழுதிட்டாப்ல. நான் எனக்கு என்னன்னா, ஓகே மத்த எல்லா வேலையும் செஞ்சலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ பெர்மிஷன் கிடைக்கல, வேற பெர்மிஷன் ஹோட்டல்ல வேற போட்டுக்கலாம், ஒரு நித்யா இல்லாட்டி வேற ஆர்டிஸ்ட், விஜய் சேதுபதி இல்லாட்டி வேற ஆர்டிஸ்ட், என்ன வேணா பண்ணிக்கலாம். குழந்தை தூங்குற நேரத்துல இவங்கெல்லாம் பேசுறாங்கன்னு நேரத்துல குழந்தை எப்படி தூங்குற மாதிரி நடிக்க வைக்கிறதுன்னா எங்களுக்கு அது அந்த சமயம் பார்த்தா தூங்கிடுச்சுங்க. ஆக்சுவலா இப்ப சொல்லுங்க, கடவுளோட கை இருக்கா இல்லையான்னு. சில ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து 100%. சில ஷார்ட்ஸ்லாம் தூங்கிட்டு இருக்கோம், கை மாறும்போது எந்திரிச்சிட்டு. சில ஷார்ட்ஸ்லாம் சிலதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, சிலதெல்லாம் வந்து அது சில மிராக்கிள், அது நடக்கிறது வந்து உங்களுக்கு வரும், அதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் சைன். குழந்தைய தூங்க வச்சு அப்பா அம்மா தூங்க வச்சு மடியில் வச்சுக்கிறதோ இல்லை தோல்ல போடுறதோ எடுத்துடலாம், அப்படி கிடையாது. அந்த குழந்தை வந்து சார் மடியில் இருக்கும்போது அதுக்கு தூக்கம் வரணும். அந்த கண்ணை திறந்து மூடி அந்த ஃபீலிங் கொடுக்கணும். ஏதோ திடீர்னு தூங்குறதுல, ஏன்னா அது அப்படியே நல்லா முடிச்சு பார்க்கும், எல்லாரையுமே உருட்ட பார்க்கும். அது கண்ணு சோர்ந்து திருப்பி அவரது ஷோல்டரில் சாயணும். அந்த கண்ணையும் திறந்து பார்க்கணும். அது குழந்தைக்கு கண்ணை அசந்து முழிச்சு தூங்கும் தெரியுங்களா, அதையும் எடுக்கணும். சொக்கி விளையாடுறாங்க. அப்புறம் கை மாறும் குழந்தை, அப்போ முழிச்சு பார்க்கணும், என்னடா ஒவ்வொருத்தடையா மாறிக்கிட்டு இருக்குங்க, அது எல்லாமே அது வந்து. அப்புறம் தூங்கிக்கிட்டு இருக்க குழந்தை டக்குன்னு எந்திரிச்சு பார்க்கணும், அப்பான்னு கூப்பிடணும், அம்மானு கூப்பிடணும். அது எல்லாமே ஸ்கிரிப்ட்ல கேட்கும்போது நமக்கு இதெல்லாம் எப்படி சாத்தியம் தானே இருக்கும். எந்த நம்பிக்கையில இவங்க, எனக்குலாம் என்ன எந்த நம்பிக்கையில இவங்க இதெல்லாம் எழுதுறாங்க, எப்படி எடுக்க போறாங்க. இன்னொரு குழந்தை ஒருத்தருங்க, தங்கச்சி குழந்தை ஒருத்தர் நடிச்சான், அவன் முத்துமணி. அந்த பையனும் சரி, அவனும் ஆக்சுவலா சொல்ல போனா இந்த படத்துல நிஜமாவே தீபாக்கால இருந்து எல்லாம் நல்ல ஆர்டிஸ்ட். இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் தான் அந்த சீனை ரொம்ப நிஜமாவும் இந்த கதைய உண்மையாவும் ஆக்குறது. 2 குழந்தைங்க தான். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் வந்து அவர் எப்படி இதை எடுப்பாருன்னு இருந்தது. 2வது பெரிய ஆச்சரியம் வந்து இது எப்படி டப்பிங் பண்ணுவாங்க. அவனை இதுல வந்து நான் ரொம்ப நித்யாவும் தீபாக்காவும் ரொம்ப சொல்ல விரும்புதுன்னா, அந்த ஒரு சம்டைம்ஸ் சில பேர்கிட்ட ஒரு சீக்கிரம் போய் குழந்தைங்களோட இன்வால்வ் ஆக மாட்டாங்க. நித்யா வந்து தன்னுடைய குழந்தைக்கு உண்டான இப்போ கூட பேசும்போது ரொம்ப ஒன்று அழகாக சொன்னாங்க. அவளுக்கு இந்த சண்டையெல்லாம் அவளோட மைண்ட்ல இது நிஜமாக தான் நடக்குது போல நினச்சிக்கிறாங்க. இந்த ஆங்கிளில் புரிஞ்சுக்கிறது
அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு வரும் ரொம்ப நேரம் இடுப்புல வச்சுட்டு தோல்ல வச்சுட்டு அவங்கள்ட்ட சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து இந்த படத்தோட இந்த கதையிலையும் இந்த ஸ்கிரிப்ட்லையும் இன்வால்வ் ஆகும்போது தான் சரி. இல்லாட்டி எனக்கு கண்டிப்பா ஷார்ட்டுக்கு முன்னாடி மட்டும் குழந்தைய கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க தான் வச்சுக்கோங்களேன், இப்போ நாங்கள் இவ்வளோ பேசியிருக்கவே முடியாது. எஸ் நீங்க சொன்ன மாதிரி அவங்க சொன்னாங்க ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோம் எனக்கே போய் அவளை கட்டி பிடிக்கணும்னு இப்போ தோணுச்சு. நீங்கள் எனக்கு ஒவ்வொரு படத்துல நான் நிறைய குழந்தைங்க கூட நான் நிறைய பண்ணியிருக்கேன். நிறைய குழந்தைங்க கூட ஒவ்வொரு வாட்டி ஒரு படம் முடியும் போது எனக்கு என் குழந்தைய எடுத்துட்டு போறாங்கங்கிற ஒரு ஐ கோ த்ரூ இட், ஐ கிரை. ஒரு 2 days நான் அழுவேன். இட் ஹேப்பன்ஸ் டு மீ எவ்ரி டைம். எனக்கு அந்த அட்டாச்மெண்ட் வந்து எனக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கும் என்ன அந்த அட்டாச்மெண்ட் வந்து பாண்ட் வந்து ஸ்ட்ராங்கா ஆயிடும். எனக்கு அந்த ஒரு வெரி மதர்லி நேச்சர் எனக்கு ரொம்ப ஈஸியா வரும். ஸோ ஒவ்வொரு குழந்தை கூட அந்த ஒரு ஃபிலிம் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் அது போகும்போது என் ஓன் குழந்தைய நீ எடுத்துட்டு போற மாதிரி எனக்கு ஐ கோ த்ரூ தட் செப்பரேஷன். இந்த படம் முடிஞ்ச போது நீங்க அவங்கள வர வச்சீங்கல்ல உங்களோட? ஆமா, நாங்கெல்லாம் கிளம்பிட்டோம். இவங்க அம்மா அப்பா வர வச்சுட்டு அந்த அவ ஒரு நாள் வந்து எங்க கூட எல்லாம் இருந்து ஃபுல் டே நான் எங்க கூட இருந்து அப்புறம் பாய் சொல்லி அவளை பிடிச்சி பாய் எல்லாம் சொல்லி. இப்ப சீரியஸான ஒரு क्वेश्चन நீங்க மாட்டீங்க. இந்த படம் முடிஞ்சு லாஸ்ட் டே ஷாட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க யாரை ரொம்ப மிஸ் பண்ணீங்க? சேது சாரா, பாண்டியராஜ் சாரா, மகிழினியா? அது மகிழினி தான். ஆக்சுவலா நித்யாவே சொன்னாங்க, எங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஃபீல் இருக்குது. ஷூட் முடியுது, நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டோமா கொஞ்ச நாளைக்கு. ஷூட் இன்னும் ஒரு 2 3 நாள் இருக்கலாமே, டப்புன்னு ஒரு 2 வேணாம். லாஸ்ட் டே நம்ம யாரும் டப்புன்னு போகவே இல்லை. நம்ம எல்லாரும் கேரவான் போய் சேஞ்ச் எல்லாம் பண்ணி திருப்பி வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்து பேசி யாருக்கும் பிடிக்கல, யாருக்கும் மனசே வரல எல்லாருக்குமே. அண்ட் ஈவன் லாஸ்ட் டே நம்ம ஷூட் பண்ணது கோவில்ல. அன்னைக்கும் எல்லாம் பேக் பண்ணி சேஞ்ச் எல்லாம் பண்ணி திருப்பியும் கோவில் வந்து ப்ரே பண்ணி அங்க கொஞ்ச நேரம் நின்று எல்லாரும் கொஞ்சம் இமோஷனலா. டெஃபினட்டா இந்த படத்துல அப்படி சூஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி, ஒரு யூனிட். அதுல இவங்க இல்லனா இட் இஸ் இம்பார்ட்டன்ட். இட்ஸ் ட்ரூ, இட்ஸ் ட்ரூ. யாரை மிஸ் பண்ணாங்க இல்ல பை ஆக்சுவலி நம்ம அப்படி இல்ல. அது எப்படி சொல்றதுன்னா, எல்லாருமா சேர்ந்து இந்த வேலை செஞ்சோம்ல. இப்ப ஜெகன் இருக்கார்ல, அவர் எல்லாமே கூட இருப்பாரு. இந்த திவ்யான்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு, இந்த குழந்தைங்க, எங்க தீபாக்கா, சரவணன் சார், அந்த ஹோட்டலு ஒரு சங்கத்தோட இதுல ஹோட்டல். ஐயோ நாளைக்கு இந்த ஹோட்டல்ல பிரிச்சிருவாங்க. அந்த நான் இவர்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன், அந்த லொகேஷன் இருக்கு சொல்றேன் சார். இந்த படத்துல ஆர்டிஸ்ட் ஒரு பக்கம், இந்த லொகேஷன்ஸ் ஒன்று வச்சிருக்கீங்களே, அதுல இருந்து போக முடியல. அந்த கோயில் ஒரு பக்கம், தூண்டிகருப்பு கோயில் பக்கம், இந்த லொகேஷன். இப்ப இவங்களோட வீடுன்னு ஒண்ணு பார்த்தோம். அந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் லாஸ்ட் டே நான் ஐயோ இன்னைக்கு இது லாஸ்ட் டே இல்ல அந்த மாதிரி தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. சோ இது லொகேஷன் கூட இருந்தது, மொத்தமா இருந்த வைப். சோ அதனால ஐயோ இது போயிடுமே, இந்த 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 ஞாபகத்துல மட்டும் தான் இனிமே இருக்கும். நம்ம திரும்பி அங்க ஒருவேளை ஒன்னா போனா கூட இல்ல. நான் போனேன் சார். அதுக்கப்புறம் பாத்தீங்களா, அது அந்த அம்மா அப்பா கூட இருக்கும்போது அங்க அழகர் கோயில் போகும்போது இது போய் பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி எனக்கு அத கிளியர் பண்ணிட்டாங்க. அந்த பிரிச்ச வீடியோவை எனக்கு அனுப்பிவிட்டாங்க. செட்டு ஹோட்டல் செட்டை பிரிச்சு நான் அதை பார்க்கவே இல்லை. அதையே நான் பார்க்கணும். எனக்கு அந்த விஷுவல் அப்படியே இருக்குது. அந்த இடத்துல ரொம்ப வாழ்ந்துட்டோம். அது வந்து அழகரை கொண்டாந்து, அழகர் வந்து இதுக்கு வருவார்ல, நீராட வருவார்ல, பல இடங்கள்ல அமர்ந்து வருவார். நாங்கள் செட்டு போட்டுக்க இடத்துல அழகரை கொண்டாந்து ஃபர்ஸ்ட் வச்சுவிட்டு மற்ற இடத்துக்கு கொண்டு போகிற ஒரு இடம். அந்த இடம் வைபாவே செம்மையாக இருக்கும். அது அந்த இடத்துல அவ்வளோ வாழ்ந்துட்டு அதை பிரித்து அதை எனக்கு வீடியோ அனுப்புறாங்க. சார் ஹோட்டலில் பிரிச்சாச்சுன்னு. நான் அந்த வீடியோ போய் பார்க்கவே இல்லை. அந்த விஷயம், ஏன்னா அது விஷுவல் அப்படியே இருக்கு. அந்த ஹோட்டல் உட்காந்துருச்சு, எல்லாருக்கும் அந்த ஃபீல் இருந்தது. இல்லைன்னா நாங்கள் திரும்பி அங்கே போனா கூட எங்களுக்கு வேற வேலை இல்லை. இந்த மக்களோட போனதான் அது ஒரு வைப். அது ஆமா, அது நிஜமாக அது நீங்க படம் பாருங்க. பொதுவா ஒரு படம் முடியும் போது சந்தோஷமாயிடுவாங்க எல்லாருமே. ஆர்டிஸ்ட் எப்பா ஒரு படம் முடியுதுடா தப்புச்சம்படான்னு ஒரு ஃபீல் வரும். இல்ல இந்த படத்தை முடிச்சுட்டு அடுத்த படத்துக்கு போறோம்னு ஒரு ஃபீல் வரும். இந்த படம் வந்து நாங்க 75 நாள் பிளான் பண்ணியிருந்தோம். 71வது நாளே படத்தை முடிக்க போறேன். 2 பேருமே தனித்தனியா என்னை கூப்பிட்டு பேசுறாங்க. ஏன் அதுக்குள்ள முன்னாலே முடிக்கிறீங்க, படத்துல இன்னும் 4 நாள் மெதுவா பண்ணுவோமே, சீரியல் மாதிரி நம்ம இப்படி போயிட்டே இருந்தா நல்லா இருக்குமே, கொஞ்சம் தள்ளுங்கங்கறாங்க. எப்பவுமே எப்ப எனக்கு முடிக்கிறீங்க, என் கால் ஷீட் முடிஞ்சிருச்சு,
நான் அப்படி சொல்ற அந்த artist இல்ல பார்த்திருப்போம். அப்படிதான் இருப்போம் இல்ல, பொதுவா. general இருக்கும். அதுதான் இருக்கும் இருக்கு, பொதுவாகவே. எல்லாம் இல்லை நமக்குமே ஒரு ஒன்லைன் வச்சுருப்போம், அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்பா இதை எடுத்துட்டான் இதை எடுத்துட்டான் இதை எடுத்துட்டான் அப்படின்னு. ஆனால் இந்த படம் வந்து அதான் எல்லாருமே அது டீமா அது எல்லாருமே வந்து அது ஏன் முடியுது இந்த படம் சீக்கிரமா, இதை மெதுவாக முடிக்கலாமே, ஏன் அதுக்குள்ள நம்ம பிரியணும். இவங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க, ஏன் சார் அவசரப்படுறீங்க, மெதுவாக முடிங்க சார், இன்னும் ஒரு 4-5 நாள் இருக்கும், மெதுவாக பண்ணுவோம். இல்லை முன்னாடி பரபரன்னு எடுக்கிறாருன்னு இருந்தது, கடைசியில் இந்த ஆள் ஏன் பரபரன்னு எடுத்தாப்புலன்னு இன்னும் கொஞ்ச நாளுக்கு வந்து இவன் நித்யா வீட்டில் ஷூட் பண்ணது, எங்கள் வீட்டில் கடையில் ஷூட் பண்ணது தூண்டி கருப்பு கோயில். இப்போ ரீசெண்டாக பேசும்போது ஐயா கோயிலில் இருக்கேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன் இந்த படம்லாம் முடிஞ்சப்பறம் ஒரு முறை கோயிலுக்கு போயிடுவோம், எல்லாரும் போகலாம் அந்த தூண்டி கருப்பு கோயிலுக்கு. நான் இப்போ போயிட்டு வந்தேன். சும்மா இப்போ சொன்னீங்க, அதான் நான் பேசும்போது சொன்னார், நம்ம ஆடியோ லஞ்சுக்கு முடிஞ்சா அங்கே எல்லாரும் தூண்டி கருப்பு போனோம், ஒரு முறை போயிட்டு எல்லாரும் வர சொன்னாங்க. ஏன்னா போய் சாமி கும்பிட்டு வந்தால் பத்தாது எங்களுக்கு. இப்போ நீங்கள் சாமி கும்பிட போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷூட்டிங்கில் இருக்கிற அழகான விஷயம் என்னென்னா, நம்ம சாமி கும்பிட போனால் போவோம், சாமியை கும்பிட்டுட்டு வந்துடுவோம் இல்லையா. இப்போ நாங்கள் ஒரு 20-25 நாள் அங்கே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு அது அந்த இடத்துல இருந்து அங்கே இருக்க எல்லா கார்னர்லேயும் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம், நடந்திருக்கோம், இல்லை உட்காந்துருப்போம், ஷார்ட் லைட் நடுவில் உட்காந்துருப்போம். ஸோ எல்லா கார்னர்லையும் யாரோ ஒரு இப்போ குடும்பத்தாளுங்க 2 குடும்பத்தாளுங்க ஒரு 25-30 பேர் இருப்பாங்க, ஏதோ ஒரு காரணம் யாரோ ஒருத்தர் உட்காந்து பேசியிருப்போம், சீன் எடுத்திருப்போம். அதனால் திரும்பி போனால் அங்கே ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுப்போம், ஒரு 2-3 hours அங்கே போவோம் தூண்டி கருப்பு கோயிலுக்கு டீமாவே போவோம். சரி, இவ்வளவு பிளான் பண்ற நம்ம கண்டிப்பா இந்த படம் வெளில வரும். நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி இந்த படம் வந்து அமோக வரவேற்பு பெற்றக்கு அப்புறம் பார்ட் 2 நாங்க எதிர்பார்க்கலாமா? குட் क्वेश्चन. ஆக்சுவலா நம்மளே இத பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்ல. ஆமா, ஏதோ ஒன்னு டிஸ்கஸ் பண்ணோம். ஆமா தெரியல, ஒரு பாட்டு படம் மக்களுக்கு எவ்வளவு பிடிக்குதுன்னு பார்த்துக்கிட்டு மக்களுக்கு ரொம்ப இல்ல மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி நல்லா வந்துச்சுன்னா நானும் டைரக்ட் பேசியிருக்கோம். பேசும்போதுன்னா சரி இது ஒரு மாதிரி இந்த 2 கேரக்டர்ல பேரரசி ஆகாஷ் இவங்களை வச்சு ஆக்சுவலா வந்து நிறைய பண்ணலாம். இல்ல இப்ப இந்த டாய்ஸ் இருக்குல்ல, இது ரெண்டையுமே வச்சு ஐயா தான் சொன்னாரு, ஐயா இவங்க 2 பேருமே வச்சு ஒரு கார்ட்டூன் பண்ணலாம் ஐயா, இந்த ரைட்ஸ் 2 பேருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, இவங்களை வச்சு ஒரு கார்ட்டூனே படம் பண்ணலாம். ஆகாஷ் நல்லா எழுதுவார் எல்லாம். இது வந்து ஆக்சுவலா பேரரசியும் ஆகாஷும் பிடிச்சிருந்ததுன்னா, எல்லாருக்கும் மக்கள் பிடிச்சிருந்ததுன்னா, அதுக்கப்புறம் அவர் ஆக்சுவலா நீங்க நம்புறதை விட ரொம்ப சீக்கிரமா யோசிச்சு நிறைய எழுதக்கூடிய மூளை அது. எழுதிக்கிட்டே எழுதுவாப்புல, அதனால அவரால் முடியாது. நான் சொன்னேன் பார்க்கலாம், மக்களுக்கு ரொம்ப ஆகாசூரனையும் பேரரசையும் லவ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா நாங்க லவ் பண்ணுவோம், எங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. அண்ட் உங்களை மாதிரி இங்க இன்னொரு ரைட்டரும் இருக்காங்க, நீங்களும் நிறைய எழுதுவீங்க அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். எப்ப இருந்து நித்யாக்குள்ள பல பரிமாணங்கள் வந்துட்டே இருக்கு? ரைட்டிங் வந்து நான் ஆக்டிங்க்கு முன்னாடி நான் பண்ண விஷயம், ஆக்டிங் தான் லேட்டா வந்தது. ஐ யூஸ்ட் டு ஆல்வேஸ் ரைட். சின்ன வயசுல இருந்தே நான் போயம்ஸ் எல்லாம் எழுதுவேன், ரொம்ப சின்ன வயசுல. அது எனக்கு நேச்சுரலா வர்ற ஒரு விஷயம். ரைட்டிங் இஸ் சம்திங். ஆனா இதுல ஒரு சிங்க் இருக்கு சார். சின்ன வயசுல இவங்க ஆகாசத்துல பறக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க, ஆனா இப்ப ஆகாச வீரனோட இருக்காங்க. She want to become a pilot. என்ன ஒரு ரிசர்ச் இல்ல, என்ன ஒரு ரிசர்ச். உங்களுக்கு போட்டு ஒரு கவிதை சொல்லிருக்காங்க. ஓகே சரி, இந்த மியூசிக் பத்தி பேசுறோம் ஃபைனலி. சோ மியூசிக் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. ரிலீஸ் ஆன 2 சாங்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப எல்லா சாங்கும் ரிலீஸ் ஆயிடுச்சு. சோ அந்த விஷயத்தை பத்தி சொல்லுங்க, உங்களோட ஃபேவரட் சாங் அதுல. எனக்கு ஆக்சுவலா மூல வாடியும் பொட்டலமிட்டா இருந்தது. அப்புறம் ஆகாச வீரன் நேற்று இப்போ அந்த பாட்டு பிடிச்சிருந்து, அப்புறம் காத்து நேத்தல் அந்த பேத்தா சாங் பிடிச்சிருந்து, இன்னொரு புத்து நேற்று நீங்களும் கேட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படிதான். ஃபர்ஸ்ட் எனக்கு பொட்டல மிட்டாய் பிடிச்சிருந்து. எனக்கு அதுதான் எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு இமோஷனல் பாண்ட் இருக்குது பொட்டல மிட்டாய். ஏன்னா அது நம்ம டான்ஸ் பண்ணோம், அந்த பாட்டு கேட்டுட்டு இருந்தோம். ஃபர்ஸ்டா கேட்ட பாட்டு அதுதான். இல்ல அதனால அதான் பொட்டல மிட்டாய் தான். ஆனா நான் அதுதான் இப்போ ஒரு ஆல்பத்துல ஒண்ணு செம்மையா இருக்கும் இல்லையா, நான் அதனால செம்மையா அது இருக்குன்னு நினைச்சேன். ஆனா கேட்க ஒன்னொன்னா அதுவும் பிடிக்க ஆரம்பிக்குன்னு சொல்லுவேன். இப்ப நேத்து நான் அப்படி சொல்ல வரேன். நான் இப்போ கார்த்திக் நேத்து அந்த மன்னிச்சிருன்னு ஒரு பாட்டு எழுதுறான்ல, அந்த பாட்டு இப்ப நான் திருவண்ணாமலை ஷூட் பண்ண அந்த பாட்டு இல்ல. இப்போ வந்து அது கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாட்டு. நீங்க என்ன கேட்கல கேளுங்க, அது ரொம்ப கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாட்டு, ரொம்ப நல்லா இருந்தது அந்த பாட்டு. வந்து அது நேத்து கூட இவர் சொன்னால 2004 போட்ட
அந்த டியூன் வந்து சந்தோஷ் நான் 2004ல் போட்டதான். ஓ நேத்து சொன்னார் அவர் சொன்னார். அவர் 20 சொன்னார் years. 21 இயர்ஸ் ஆச்சு அது. அடேங்க. ஆனால் ரொம்ப நல்லா எழுதினாங்க. ஸோ அதனால எனக்கு சம்டைம்ஸ் எல்லா ஒரு ஆல்பமா இப்போ நம்ம படங்கிறலாம் ஒரு ஆல்பமா ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு ஆல்பமா இந்த படம் மாறுறது எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். கண்டிப்பா சார். அண்ட் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின், இந்த படத்துல வந்து ஒரு பர்டிகுலர் சாங் மட்டும் நீங்க மாண்டேஜ் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டு போய் இதுக்கு மியூசிக் போடுங்கன்னு சொன்னீங்கன்ற மாதிரி பர்டிகுலர் சாங் இல்லை, பொட்டல மிட்டாய் சாங்கை தவிர எல்லா சாங்குமே எடுத்துட்டு பண்ணதுதான். எல்லாமே அவங்க எடுக்கிறதெல்லாம் அவங்க ஜஸ்ட் எடுத்திருப்பாங்க, அவ்வளோதான். எடுத்துட்டே இருப்பாங்க. இது வந்து எங்க வரோம் தெரியல, அதெல்லாம் பார்க்கலாம் அப்புறமா. அப்படிலாம் இல்லை. ஆமாமா, அப்படியா? அப்படிலாம் சார் நீங்க சொல்லிருப்பீங்க, சொல்லாதே சொல்ல போறாங்க. நீங்க செய்யக்கூடிய ஆள் தான். 100% அவங்க எடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு லொகேஷன் பார்த்தா லொகேஷன் இந்த லொகேஷன் நல்லா இருக்கு, ஒரு சீன் இங்க எடுத்துடலாமா, என்ன சீன் அது நான் எழுதுறேன் போ. அப்படிலாம் எடுக்க மாட்டேன், மாண்டேஜ் எடுப்பேன், சாங்குக்கான மாண்டேஜ் எடுப்பேன். அதுக்கு ஒத்துக்கலாம்ல? அது இல்ல, ஒரு 2 டயலாக் வரும். ஓகே, ஆமா, அது எல்லா சாங்லயுமே 2 டயலாக் வரும். எனக்கு என்னன்னா நான் சொல்றேன், எனக்கு என்னன்னா சாங்காவும் இருக்கணும், அந்த சாங்குக்குள்ள கதையையும் கடத்தணும், அந்த சாங் கதையை கடத்துறதுக்குள்ள 2 காமெடியும் இருக்கணும். இல்ல நான் என்ன சொல்றேன்னா that is his USP. அதுதான் அவங்களோட வே ஆஃப் வர்க்கிங். இல்ல அது இல்ல அது யூனிக். அது இல்ல, எனக்குள்ள ஐடியா இருக்கும், இந்த சாங் இங்க எடுக்கணும், இங்க இதுக்கு வேணும், இது ஃபேமிலிக்கு வச்சுக்கலாம், இது வச்சு ஐடியால தான் எடுப்பேன். அப்படிதான் எல்லா சாங்குமே பண்ணோம். பொட்டல மிட்டாய் மட்டும்தான் ஒரு ஃப்ளோ பயங்கரமா ஃப்ளெக்சிபிளா இருக்கும். பொட்டல மிட்டாய் இப்ப அது எடுக்கிறதே வந்து அந்த ஐடியா தான் எடுக்க முடியும் வச்சுக்கோங்க. ஆமா ஆமா, ஆனா யோசிச்சே இருப்பார்ல, ஒரு கதை எப்படி சொல்லணும் யோசிச்சே இருக்காருல்ல. அதனால எப்ப என்ன பண்ணுவாரு, ஸ்கிரிப்ட் அவர்கிட்ட பக்கா அவருக்கு இதுவே 4 ஸ்கிரிப்ட் எழுதிருப்பாரு. அவர் ரொம்ப இல்ல, இந்த ஸ்கிரிப்ட்லாம் 18 வருஷம் எழுதினேன். ஆமா, அவருக்கு எழுதுறது போர் அடிக்காது, எழுதிட்டே இருப்பேன். எனக்கு எழுதுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருக்கு. நீங்க அந்த மேட்டர் சொல்லுங்க, நீங்க சொன்ன மேட்டர் அவரு எப்படி எழுத ஆரம்பிச்சுன்னு சொன்னாரு. ஒரு ஸ்கூல், அவங்க ஸ்கூல்ல ஒரு டீச்சர் உருவாக்குன பழக்கம் அது ஒருத்தருக்கு எவ்வளவு முக்கியமானதா மாறி லைஃபாவே மாறி லைஃப். சொல்லுங்க இல்ல சார் சொல்றதுனால சொல்றேன். இல்ல சார், ஏன் சொல்றேன் சார், ஆமா, அது நிறைய பேருக்கு அல்ல, அது ஒரு இத பாக்குற ஒரு 1000ல 10 பேருக்கு இம்ப்ரெஸ் ஆனா. கண்டிப்பா கண்டிப்பா. என்னுடைய எழுத்து ரொம்ப நல்லா இருக்கும், அழகா இருக்கும். என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அசிஸ்டன்ட் ரைட்டா இருக்கும்போது என்னைய காப்பி ரைட்டிங் வந்து என்னை தான் பண்ண சொல்லுவாங்க. ஸ்கூல்ல வந்து அந்த வருகை பதிவேடுல வந்து 8வது படிக்கும் போதெல்லாம் நான் தான் எழுதுவேன். என் எழுத்து அவ்வளோ நல்லா இருக்கும். எதுக்கு? அதுக்கு காரணம் என்னன்னா, 5வதுல மேரி டீச்சர்னு ஒரு டீச்சர் இருக்காங்க, அவங்க இறந்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மற்ற டீச்சர்ஸ் சொல்லனா பேசி அரட்டை அடிச்சுட்டு இருப்போம்ல, அந்த நேரத்துலலாம் திட்டி ஏதாவது எழுதலாம்ல அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அப்போ நம்ம எதையாவது எழுதி கொண்டு அவங்க கொடுத்தோம்னா, எழுத்து நல்லா இருந்துச்சுன்னா நன்று அப்படின்னு போடுவாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா மிக நன்று அப்படின்னு போடுவாங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தா மிக மிக நன்று. அந்த நன்றுக்கு மிக நன்றுக்கு நாங்க ஒரு போதை ஆயிட்டோம். அப்ப எப்பெல்லாம் வந்து டைம் கிடைக்குதோ ஒரு நோட் போட்டு அது எதையாவது தமிழோ வரலாறோ அறிவியலோ எதை எழுதினாலும் ஓகே, இதைத்தான் எழுதணும், அவங்க பாடத்தை தான் எழுதணும். முக்கியமான சார், நீ எழுது, சுவாரஸ்யமா எழுதுன்னு சொன்னா நின்றுக்கும். நீ எழுது, என்ன வேணா எழுதுன்னு இருக்கு, எழுது அப்படிங்கிற அதுக்குள்ள ஒரு பெரிய பாராட்டு இருக்குல்ல. அந்த மிக நன்று அப்படிங்கிறத வாங்கணும். நீ எத்தனை நன்று வாங்கியிருக்கே, நீ எத்தனை மிக நன்று வாங்கியிருக்கே அப்படிங்கிற, நான் தான் அதிக மிக நன்று வாங்கியிருக்கேன். அப்ப என் எழுத்து அழகா மாறுது. என் எழுத்து ரொம்ப சுமாரா இருக்கும், ரொம்ப சுமாரா இருக்கும். கணக்கு வீட்டு பாடம் போட்டு வரும்போது சின்ன கோடு இங்கிட்டு இருக்கும், பெரிய கோடு இங்கிட்டு இருக்கும்ல, பெரிய கோடை இங்கிட்டு வச்சு சின்ன கோடை இங்கிட்டு வச்சு எழுத்து போடுவேன். எங்க ராமையாவத்தர் என்ன பண்ணுவாருன்னா, சூத்திரவாள் இப்படித்தான்டா கணக்கு போடுன்னு சொல்லி இப்படி ரைட்டு போடுவார். நான் கணக்கு இப்படி போட்டிருப்பேன், அவர் ரைட்டை இப்படி போட்டிருப்பார். அப்ப என் எழுத்தே மாறுது. அந்த இன்னைக்கே என் எழுத்து நல்லா இருக்குன்னா அந்த மேரி டீச்சர் எனக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க. இன்னைக்கு அந்த அவங்க நல்லா இருக்குது ஒரு கணக்கு சார். சோம்பேறித்தனம் எல்லாம் எழுதுறது எனக்கு எழுதணும்னு ஆசை வரும், எப்பயாதான் எழுதுவேன் நான். ஆனால் எழுதுன்னு ஆசை வரும். ஆனால் சோம்பேறித்தனம் இருக்குல்ல, அது வந்து சோம்பேறித்தனம் இருக்கும், பிளாக் இருக்கும். ஏதாவது ஒழுங்காக எழுதுன்னு நினச்சி எழுதுறதுக்கு முன்னாடியே தப்பாக இருக்குன்னு நினச்சி அதை அடிச்சுக்கிறது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது, நமக்கே போர் அடிச்சிடும். ஒருத்தர் வந்து எழுதுறது இருக்குல்ல, போர் அடி ஒரு மாதிரி எழுது, அது இன்னைக்கு வளர்ந்து 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 வந்து ஒருத்தர் வந்து இப்போ 18 ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காருன்னா, எங்கிட்ட படிக்கும் போதும் சரி, ஆஃபீஸில் உட்காந்து படிக்கும்போது எனக்கு இது எப்படி தெரிஞ்சுன்னா, ஒரு நாள் ஆஃபீஸில் சீன் பை சீன் படிச்சுட்டு இருந்தார். அப்போ படிச்சும்போது எதாவது தோணும்ல, அவருக்கு சரின்னு பட்டனா இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் உடனே ஏதோ எழுதிடுவார். எழுதும்போது தான் கேட்டேன், சார் உங்கள் கையெழுத்து நல்லா இருக்கு சார், எப்படி சார் அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் இந்த விஷயத்தை எனக்கு சொன்னார்.
ஸோ இன்னைக்கு அது வந்து ஒரு எங்கேயோ ஒரு சின்ன பழக்கம் இன்னைக்கு இவ்வளோ பெரிய இல்லை habit ஆ இன்னைக்கும் அந்த எழுத்து பழக்கம் இன்னைக்கு கம்ப்யூட்டர் வந்துருச்சு எல்லாம் டிடிபி அடிக்கிறாங்க. எனக்கு அது வரவே வர கையில் தான் எழுதுனேன். எனக்கு அதை அடித்து அதை என் கை பேனாவில் எழுதுனா தான் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப எனக்கு எழுதுறது வந்து அன்னைக்கு எழுத ஆரம்பிச்சது இன்னைக்கும் உட்காந்து எழுதுறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு எழுதுறது ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு பிரியாணி பிடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, பிரியாணினா செம்மையாக சாப்பிடுவோம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு எழுதுறது வந்து செம்மையாக பிடிக்கும். ஆனா இவர் பேசும்போது நீங்க 2 பேரும் நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா, இவருக்குள்ள ஒரு ஆக்டரும் இருக்கா மாதிரி எனக்கு அப்பப்போ ஃபீல் ஆகுது. 100%. அவங்க எக்ஸ்பிளைன் பண்றது இன்ஃபேக்ட் பேரரசி எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் த ஃபியூ டைம்ஸ் நான் வந்து கம்ப்ளீட்டா டைரக்டர் மேல லீன் ஆனது இந்த படத்துல தான். ஏன்னா பேரரசி எனக்கு ரொம்ப இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மீ. ஸோ எனக்கு அவ்வளோ ஃபெமிலியாரிட்டி இல்லை. ஸோ அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றது ஆக்ட் பண்றது நான் சொல்ல இல்லை நீங்க சொல்லுங்க இல்லை சொல்லுங்க பேசுங்கன்னு சொன்னா அவங்க பேசுவாங்க அது எக்ஸாக்டா. அப்ப அதை அப்படியே பார்த்து அப்படியே அதை இம்பைப் பண்ணது எனக்கு பேரரசி ஃபார் மீ. அவங்க தான் இன்ஸ்பிரேஷன். அதுக்கு வித்தியாசமான இன்ஸ்பிரேஷனா இருக்கு. ஓகே, இந்த பொட்டல மிட்டாய் அப்படின்ற சாங்கே வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட். பொட்டல மிட்டாய் சாப்பிட்டுருக்கீங்களா நீங்களா? நான் பொட்டலத்துல வாங்கி பொட்டல மிட்டாய்னா இல்ல பொட்டல மிட்டாய்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு மிட்டாயை பொட்டல மாதிரி கட்டி கொடுப்பாங்க. அது அப்படிதான் இருக்கும். முன்னாடி சாப்பிட்டு நீங்க பொட்டல மிட்டாய் தான். அதான் நான் பொட்டலத்துல வர மிட்டாய் பொட்டல மிட்டாய்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இல்ல பொட்டல மிட்டாய் அது ஒரு கற்பனைன்னு கூட வச்சுக்கோங்க. ஒரு ஒரு கவிஞருடைய கற்பனை அது. இல்லை பொட்டல மிட்டாய் இருக்கு. அதாவது அவங்க சொல்றது மாதிரி பொட்டல ஊறுகாய் இருக்குல்ல, அந்த மாதிரி பொட்டல ஊறுகாய் சாப்பிட்டுருக்கேன் சார். அந்த மாதிரி ஆக்சுவலா சுத்தின மாதிரி வரும் சார். அதான் அது பேர் பொட்டல மிட்டாய் எனக்கு தெரியாது. பொட்டல மிட்டாய்னே ஒன்று இருக்குது கிராமப்புறங்கள்ல இருக்குது. அது இருக்குது. ஓகே சரி, லாஸ்டா ஹோட்டல் ஓனரா தான் 2 பேருமே இருந்திருக்கீங்க. இந்த தலைவன் தலைவி 2 பேருமே ஹோட்டல் வச்சிருக்கீங்க. ஹோட்டல் வந்து என்ன இருக்குன்னு கேட்டா கடன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி 2 பேர்ல யார் சொல்வீங்கன்னு பார்க்கலாம். ரெடியா? நித்யா மேம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹோட்டல்ல என்ன இருக்குமா? ஆமா டைரக்டர் ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல இவங்க தான் சொல்லுங்க. இவங்க தான் 2 பேரும் ஓனர். ஹோட்டல் ஓனர் நீங்க தான். நீங்க தான் எழுதுனது. நீங்க தான் ஃபுல்லா எழுதுனது. ஒரு 10 சொன்னா கூட போதும் சார். ஹோட்டல் என்ன இருக்கு? 10 கடகடன் வரிசையா சொல்லுங்க. வரிசையா 10 மட்டன் பிரியாணி, மட்டன் கோலா, மட்டன் சிக்கன். மட்டன் சிக்கன் புதுசா இருக்கே. மட்டன் பிரியாணி, மட்டன் கோலா, அப்புறம் மட்டன் சுக்கா. இல்ல இவங்கள ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, நான் ஆர்டர் பண்ணி. சரி, மட்டன் பிரியாணி, ஹீரோ மட்டன் சொல்லுங்க. மட்டன் கோலா, மட்டன் சுக்கா, சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, சிக்கன் போன்லெஸ், பரோட்டா, கொத்து பரோட்டா, ஆஃப் பாயில், ஆம்லேட், கலக்கி, அப்புறம் மீன் வறுவல், மீன் குழம்பு, கெளுத்தி மீன் குழம்பு, அப்புறம் ஐரு மீன் குழம்பு, அப்புறம் என்ன not bad சொல்லிட்டாங்க. இதுல 50% அவங்க குக் பண்ணுவாங்க ஆல்சோ. ஓ, இவருக்கு தெரிஞ்சு சமைக்க தெரிஞ்சதா சொல்லிருக்காங்க. இல்ல நல்லா சாப்பாடு அவரு. இப்பதான் ஃபன் மேம் சொல்ல போறாங்க. கம் ஆன் மேம். நான் சொல்லலாம். ஓகே. தலைக்கறி, குடல் கறி, ஈரல் கறி, ரத்த பொரியல், மட்டன் சுக்கா, மட்டன் லிவர், மட்டன் சோரோட்டி, மட்டன் ரெயின் ரோஸ், மட்டன் நல்லி ரோஸ், மட்டன் கோலா. அப்புறமா சிக்கன்ல நாட்டுக்கோழி சிக்கன், சிக்கன் 65, செட்டிநாட் சிக்கன், சிக்கன் லாலிபாப், சார் ஐர மீன் குழம்பு, நெய் மீன் குழம்பு, விரால் மீன் குழம்பு, முதல் மரியாதை கெளுத்தி மீன் குழம்பு, வாவல் ரோஸ், நெத்திலி ரோஸ், பெப்பர் மீன் போன்லெஸ். அப்புறமா இருந்தது அவங்க மதுரையில வாங்கி சாப்பிட்ட ஐட்டம் பூரா சொல்றாங்க உங்களுக்கு. நான் வெஜிடேரியன், நான் இதெல்லாம் சாப்பிடல. பரவாயில்லையே சார், ஹோட்டல் ஆரம்பிக்கலாம் போலயே. அதான் சொல்றேன், அவங்க சமைச்சு நான் வந்து வெயிட்ரஸ் ஆர்டர் எடுத்து நான் வந்து இதெல்லாம் சொல்ல முடியும். வெரி நைஸ். ஆனா ஒண்ணு நிச்சயங்க, இந்த படம் பார்க்கும்போது கேண்டீன்ல வந்து பயங்கரமா கூட்டம் இருக்கும். ஆமா, இன்டர்வல் முடிஞ்ச உடனே பசிக்க ஆரம்பிச்சிடும். எப்படா இன்டர்வல் வாங்கி சாப்பிடலாங்கிற ஒரு பயங்கர மதுரை குசின் சாப்பிட ஒரு இது பயங்கரமா இருக்கும். படம் முடிஞ்ச உடனே ஸ்ட்ரெயிட்டா விடுறா வண்டியை ஹோட்டலுக்கு அப்படின்னு சொல்லி ஃபேமிலி எல்லாமே ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு தான் போவாங்க. கண்டிப்பா அந்த படம் வந்து சாப்பிடணும் அப்படின்னு ஒரு டெம்ப்ட் பண்ணி விட்டுரும். அந்த மூட் இருக்கும். ஏன்னா டீட்டெயிலாக பண்ணியிருக்கான். இந்த மலையாள படங்கள்ல தான் அந்த உணவுகளை வந்து அழகா இது பண்ணுவாங்க. இந்த படத்துல வந்து உணவை வந்து பயங்கரமா டீட்டெயில் பண்ணி. இப்போ இவங்க சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி எச்சி ஊர்னு வச்சுக்கோங்களேன். ஆமா, இப்போ ஆக்சுவலி சார் போன உடனே ஒரு வெட்டுங்க போங்க.
And last few words for you from I mean last few words for your fans. ஏன் இந்த படத்தை பார்க்கணும்? ஆ. எனக்கு இருக்கிற வேலையில ஏன் இந்த படத்தை நான் பார்க்கணும் சொல்லுங்க. அதுதான் கேட்குறாங்க. ஜூலை 25 படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, படம் பார்க்க வரும்போது நாங்கள் ஷூட் பண்ணும்போதே வந்து எங்கள் ஒர்க் பண்ண நிறைய பேர் வந்து தன்னோட ஃபேமிலி லைஃபு, தன்னுடைய தலைவன் தலைவியோட தன் புருஷன் பொண்டாட்டி கதையெல்லாம் அதில் இருக்குது, அவ்வளோ தூரம் கனெக்ஷனாக இருந்துன்னு சொன்னாங்க. ஸோ படம் பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்கும் அந்த கனெக்ஷன் இந்த படம் கொடுக்கும் நான் நம்புகிறேன். இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய உறவுகளோட ஒரு பெரிய நம்ம குடும்பத்தோட இந்த சின்ன வயசுலாம் போயிருக்கோம், இந்த டூர் போயிருக்கோம், வெளியூர்லாம் போயிட்டு அந்த படம் வேலை பார்க்கும்போது எங்களுக்கு அந்த உணர்வு இருந்தது. படம் பார்க்க வர உங்கள் எல்லாருக்குமே அந்த அந்த ஃபீல் அதை ஏற்படுத்துங்க. எவ்வளோ தான் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் நம்ம எல்லாரும் அந்த ஒன்று சேர்ந்து ஒன்றா இருக்கும்போது, பிரச்சனைக்கு அப்புறம் ஒன்று சேரும்போது இருக்கிற அந்த பேரானந்தம், பேரன்பு, பெரிய பெரிய சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் கலந்து கட்டின ஒரு நல்ல ஒரு மசாலா வாழ்க்கை தான் இந்த தலைவன் தலைவி. ஒரு ஜூலை 25 ரிலீஸ் ஆகுது. பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். நித்யா மேம். என்ன சொல்றது, நான் வந்து படத்துல ஒர்க் பண்ணதுக்கு விட ஒரு ஆடியன்ஸா எனக்கு என்ன தோணுச்சுன்னு நான் சொல்றேன். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ஒரு 90ஸ்லாம் இந்த ஃபேமிலி படம் இருந்தது நிறையா. அந்த ஒரு ஃபீல் எனக்கு கிடைச்சிது. இந்த மாதிரி படம் நிறையா இப்போ வர்றது இல்லை. ஸோ டெஃபினட்டாக ஐ நோ ஃபார் ஷுர் தட் ஆடியன்ஸ் இதை வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கும் அவங்களுக்கு. படம் பூரா காமெடி தான். ஸோ இட் இஸ் அ ஃபிலிம் தட் நிறையா நாள் ஆச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு படம் பார்த்து. இட்ஸ் அ வெரி யூனிக் ஜானர். ஸோ எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்குது. ஸோ என்ஜாய் த ஃபிலிம். தலைவன் தலைவி வந்து இது ஒரு கற்பனை கதைன்னு சொல்ல முடியாது. நான் சந்தித்த ஒரு உண்மை கதை. நான் பார்த்த ஒரு என்னுடைய லைஃப்பில் பார்த்த ஒரு கதையை தான் ஆகாச வீரனாகவும் பேரரசியாகவும் கொண்டு வந்திருக்கேன். ஆனால் ஷூட்டிங் பண்ணும்போது அங்கே உள்ள மேனேஜராக இருக்கட்டும், லைட்மேன் எல்லாருமே வந்து அப்படியே எங்கள் வீட்டில் நடக்கிற கதை மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. படம் பார்க்குறவங்க நிறைய பேர் கடைக்குடி சிங்கம் நம்ம வீட்டு பிள்ளை பார்க்கும்போது, சார் என்ன சார் அப்படியே எங்கள் வீட்டு கதையை எடுத்துட்டீங்க, எப்படி எங்கள் வீட்டு கதை தெரியும்னு எனக்கு நிறைய ஆச்சரியமாக கேட்பாங்க. தலைவன் தலைவியுமே என் கதையை பாண்டியராஜ் திருடிட்டாரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். கணவன் மனைவியாக இருக்கிற ஏதோ ஒரு விதத்தில், இது கணவன் மனைவி மட்டும் கிடையாது, லவ்வர்ஸ்க்குமே ரொம்ப ஒரு பிடிக்கிற ஒரு கனெக்ட் ஆகும். இது வந்து இது ஒரு ஃபேமிலி படம் கிடையாது, இது ஒரு அழகான ஒரு லவ் படம். அது நட்புக்கும் பொருந்தும், லவ்வர்ஸுக்கும் பொருந்தும், கணவன் மனைவிக்கும் பொருந்தும், அம்மா பையன் அம்மா பொண்ணு எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகிற ஒரு படம். கண்டிப்பாக அந்த படம் வந்து நம்ம வீட்டில் இருந்து எடுத்த ஒரு கதை மாதிரி இந்த படம் இருக்கும். அதனால் எப்படி உங்களுக்கு கடைக்குடி சிங்கம் நம்ம வீட்டுல வந்து ரொம்ப பிடிச்ச படமாக மாறிச்சோ, தலைவன் தலைவியும் கண்டிப்பாக இது எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச படமாக மாறும், பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி. கண்டிப்பாக 25 ரிலீஸ் ஆகுது. தியேட்டரில் வந்து எல்லாரும் இந்த படத்தை குடும்பத்தோடு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.